அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு முதலமைச்சரை நாங்கள் பார்த்தது கிடையாது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே ஒரு முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். 4 வருஷ ஆட்சிக்கு நாங்கள் அடுத்த ஆண்டு பாடம் புகட்டுவோம் என்று சொல்லியிருப்பது தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ, இல்லை திமுகவை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களோ, இல்லை தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களோ, இல்லை பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையோ இல்லை. சொல்லியிருப்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களுடைய கூட்டமைப்பாக கருதப்படுகிற ஜாக்டோ ஜியோ அமைப்பை சார்ந்த அரசு ஊழியர்கள். இது வரைக்கும் இப்படி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. பொய்யா புழுகி தள்ளுறாப்பிலங்க. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் இவர் தான் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ இவரே அதை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துறாரு. அதனால் 2026 தேர்தலில் நாங்கள் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுவோன்னு சொல்லி ஜாக்டோ ஜியோ இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் நடத்திருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பல அரசு அலுவலகங்கள், குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொடங்கி பல்வேறு அரசு அலுவலகங்கள் காலியாக எம்டியாக இருந்திருக்குது. என்ன கோரிக்கை? இந்த பழைய ஓய்வூதியம்னா என்ன, புதிய ஓய்வூதியம்னா என்ன, திமுக நிறைவேற்றுறன்னு சொல்லி ஏன் நிறைவேற்றலை, இவர்கள் பக்கம் இருக்கிற நியாயம் என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். ஜாக்டோ ஜியோ இந்த பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். திடீர்னு பதாகையில் இருந்துக்கிட்டு போராடுவாங்க. அப்போது அமைச்சர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தை சுமூகமாக எட்டப்பட்டது, மீண்டும் பணிக்கு திரும்பிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அப்படின்னு வரும். திருப்பி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம்னு வரும். திருப்பி அமைச்சர் பேச்சுவார்த்தை, திருப்பியும் காம்ப்ரமைஸ் இப்படி நடைபெறும். இப்படி இன்றைக்கும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. 3 அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தையை நடத்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து மீண்டும் போராட்டத்தை கலந்து கொடுப்பாங்க. இந்த வழக்கு உயர்நீதிமன்றம் வரைக்கும் போய் உயர்நீதிமன்றம் போட வேண்டாம், பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பேசலாம் முடியாது, நாங்கள் போராட்டம் பண்ணால் தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு போராட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக்டோ ஜியோனா யார்? இது எதுவும் வெளிநாட்டு அமைப்பா அப்படின்னா இல்லை. ஜாக்டோங்கிறது ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஆஃப் டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன். ஜியோங்கிறது ரிலையன்ஸ் ஜியோ கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன். ஜாக்டோ ஜியோ என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுடைய கூட்டமைப்பு. அரசு ஊழியர்கள், அரசாங்க பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் 2 பேருக்குமான அமைப்பு தான் ஜாக்டோ ஜியோ. இந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது என்ன பழைய ஓய்வூதியம், இப்போ என்ன புதிய ஓய்வூதியம்? இந்த புதிய ஓய்வூதியம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் 30,000 சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அரசு ஊழியர், இந்த 30,000த்தில் மாதம் 3,000 அரசு பிடிச்சிக்கும். அதே போல் அரசு ஒரு 3,000 10% பிடிச்சிக்கும். அரசு ஒரு 10, அந்த 3,000 இணையான ஒரு 10 விழுக்காடு அரசு கொடுக்கும். இந்த 6,000 அரசு ஷேர் மார்க்கெட்டில் போடுமா, கடன் பத்திரங்களில் போடுமா. இது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருமா. வளர்ந்துக்கிட்டே அவர் 25 வருஷம் வேலை பார்த்துட்டு ஓய்வு பெறும்போது ஒரே ஸ்லாட்டில் அவர் அந்த 25 வருஷமாக அவர்கிட்ட பிடிச்ச தொகையும் அரசு கொடுத்த தொகையும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுப்பாங்க இல்லையா, அதை வட்டி முதலமாக சேர்த்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அவருக்கு கொடுப்பது புதிய ஓய்வூதியம். மாதம் 10 விழுக்காடு பிடிப்பாங்க. வடிவேல் ஒரு படத்தில், நான் எப்படி உங்ககிட்ட 100 வாங்கி பணக்காரனானோ அப்படி நீங்கள் எல்லாரும் 100 வாங்கி பணக்காரனாயிருங்க அப்படிங்கிற மாதிரி அரசு இவன்ட மாதம் அரசு ஊழியர்கிட்ட பிடிச்சி அதை ஒரு அமௌண்ட்டாக சேர்த்து அந்த அமௌண்ட்டை பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அது வர்ற பணத்தை கொடுக்கும். இப்போ அரசு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா, அது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கா, கடன் பத்திரங்களை போட்டிருக்கா, யாருக்கும் தெரியாது. எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. 2023 வரைக்கும் இந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் இந்த புதிய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படுது. 2003க்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு பழைய ஓய்வூதியம், 2003 ஏப்ரலுக்கு பின்னாடி அரசு ஊழியர் சேர்ந்தவங்களுக்கு புதிய ஓய்வூதியம். இந்த புதிய ஓய்வூதியத்தில் 2023 வரைக்கும் 50,000 கோடிக்கு மேலே சேர்ந்திருப்பதாகவும், இந்த 50,000 கோடி பல இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பதாகவும் அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு தெரியல. இது ஒரு பக்கம் அப்படி இருக்க, இந்த பழைய ஓய்வூதியம், இந்த பழைய ஓய்வூதியத்தில் எப்படின்னா, அரசு இந்த புதிய ஓய்வூதியத்தில் பிடிக்கிற மாதிரி எந்த அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க.
ஒருத்தர் 10 வருஷம் 25 வருஷம் பணி செய்கிறார் அப்படின்னா அவர் பணி முடிந்த பிறகு மாதம் அவர் ஏற்கனவே வாங்கிய சம்பளத்தில் கடைசியாக வாங்கிய சம்பளத்தில் 50 விழுக்காடு அவருக்கு பென்ஷனாக ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதுதான் பழைய ஓய்வூதியம். அவருக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போனால் கூட அவருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. இந்த பென்ஷனை நம்பி தான் பல அரசு ஊழியர்கள் வேலை பார்ப்பாங்கன்னா 60 வயசுக்கு மேலே வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. அப்போ 60 வயசுக்கு மேலே இந்த பென்ஷன் வரும். கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு பென்ஷனை மொத்தமாக வாங்கி பிள்ளைக்கு திருமணம் செய்யக்கூடியவங்க, வட்டி கட்டக்கூடியவங்க, வீடு கட்டக்கூடியவங்க இருப்பாங்க. அதை மாதம் வரக்கூடிய பென்ஷனை வச்சு அவங்க சொகுசாக ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு 60,000 வேலை பார்க்கும்போது கடைசியாக பெற்றுக்காருன்னா 30,000 மாதம் வரும். இந்த 30,000 வச்சு வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த பழைய ஓய்வூதியத்தில் அரசுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை ஏற்படுது. பழைய ஓய்வூதியத்தின்படி ஒரு அரசு ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடிக்கு மேலே செலவு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் புதிய ஓய்வூதியத்தில் ஒரு 3,000 கோடி அரசு செலவு பண்ணால் போதும். அதனால் கடன் சுமையும் நிதி சுமையும் குறைப்பதற்காக இந்த புதிய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் புதிய ஓய்வூதியத்தின்படி இதுவரைக்கும் யாருக்குமே ஓய்வூதியம் கொடுக்கப்படலைங்கிறதா இங்கே இருக்க பிரச்சனையே. பென்ஷனே போடலை. அப்போ இந்த 50,000 கோடி அரசு என்ன பண்ணுது? அந்த 50,000 கோடியை வாங்கித்தான் இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை, தாய்மானவன் திட்டத்தில், தமிழ் மகன் திட்டத்தில் 1000 ரூபா, புதுமை பெண்களுக்கு 1000 ரூபா, இப்படின்னு அரசு 1000 ரூபா கொடுக்குது இல்லையா? அரசுக்கு எது பணம்? அரசுக்கு இருக்கிற ஒரே வருமானம் டாஸ்மாக் வருமானம் 45,000 கோடி. அதை தவிர்த்துட்டு எந்த வருமானம் இல்லை, வரியை தவிர. அப்போது இவங்ககிட்ட இருந்து பிடிக்கிற பணத்தை பூரா வச்சுக்கிட்டு தான் அரசு இவங்களுக்கு பணம் போடுகிற குற்றச்சாட்டை ஜாக்டோ ஜியோ எழுப்பியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் பிடித்தமெல்லாம் கூடாது, எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு அரசு ஊழியர்களுக்கு 25 வருஷம் 30 வருஷம் பணி செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பணி உத்தரவாதம், பணி முடிந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை உத்தரவாதம், ஒரு பொருளாதார உத்தரவாதம் எதில் இருக்குன்னா பழைய ஓய்வூதியத்தான் இருக்குது. இப்போ மத்திய அரசாங்கமே இந்த புதிய ஓய்வூதியம் நடைமுறைப்படுத்தி இப்பொழுது அந்த மீண்டும் பழைய ஓய்வூதியம் வந்துட்டாங்க. பழைய ஓய்வூதியத்தில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மத்திய அரசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மத்திய அரசு கொடுப்பது போலவே நீங்கள் மாநில அரசு கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த ஓல்டு பென்ஷன் இருக்கு இல்லையா, ஓபிஎஸ்ன்னு அழைப்பாங்க. ஓபிஎஸ்னா பன்னீர்செல்வம் கிடையாது, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அந்த ஓபிஎஸ்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 309 சொல்லியிருக்காரு. ஐயா ஸ்டாலின் சொன்னது போல இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் உண்மையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த ஓபிஎஸ்ல இந்த புதிய ஓய்வூதியத்தில் உள்ளது போலவே பிடித்தம் உண்டு. ஆனால் அது விருப்பமான பிடித்தம். இப்போ நான் இப்போ வேலை பார்க்குறேன் அப்படின்னா மாதம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பிடிக்க சொல்லலாம். பிடிக்க வேணும்னா பிடிக்க சொல்லலாம், இல்லை வேணாம். அதை பிடிச்சதை வச்சுக்கிட்டு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 90% 90% வரைக்கும் நாம் அதை திரும்ப பெற முடியும். ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பிடித்த தொகையை திரும்பி வாங்க முடியும். அங்கே கட்டாய பிடித்தம் கிடையாது, இங்கே கட்டாய பிடித்தம் புதிய ஓய்வூதியத்தில். அதே போல் வந்து பணிக்கொடைன்னு சொல்லுவாங்க. இந்த போனஸ் மாதிரி 10 வருஷம் வேலை பார்த்தா ஒரு கிராஜுவிட்டி, 20 வருஷம் வேலை பார்த்தா ஒரு கிராஜுவிட்டின்னு சொல்லி பணிக்கொடையாக போனஸாக அரசாங்கமே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அந்த ஓபிஎஸ்ல ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரும். இது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் கிடையாது. இப்படி புதிய ஓய்வூதியம் என்பது முழுக்க அரசு ஊழியர்களை பழிவாங்குகிற திட்டம், அரசாங்கத்திற்கு வருமானத்தை தருவதாக சொல்லிக்கொண்டு அரசு ஊழியர்களுடைய அடிமடியில் கை வைக்கிற திட்டம். இதுக்கு எதிராக 20 வருஷமாக ஒட்டுமொத்தமான அரசு ஊழியர்களும் போராடி வர்றாங்க. இதற்குத்தான் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்து கடந்த ஆட்சியில் இவங்க போராடி அவங்க மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க. அந்த வழக்கின் போது கடுமையாக கண்டிச்சார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை வஞ்சிக்கும் அதிமுக அரசு, நியாயமான கோரிக்கைகளை நடத்தப்பட்டு ஜாக்டோஜி அமைப்பினரின் போராட்டத்தை கொச்சைப்படுத்திய அதிமுக ஆட்சி 5060 ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு 17 பிரிவின் கீழ் குற்ற குறிப்பானை வழங்கி பேரினுக்கு உள்ளாக்குவது கண்டனத்துக்குரியதுன்னா ஐயா அறிக்கை விட்டார். ஆனால் அவர் தேர்தல் அறிக்கை 309 என்ன சொல்கிறாரு பார்த்துக்கோங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். தமிழக அரசு அலுவலர்களின் பணி தொடர்பான பிரச்சனைகள் தீர்த்து வைக்க மாநில நிர்வாக தீர்ப்பாயம் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல் தலைமைச் செயலாளர், துறை செயலாளர், துறை தலைவர் தலைமையிலான கூட்டு ஆலோசனை குழுக்களும் மீண்டும் போடப்படும். இப்படி பல குழுக்கள் போட்டிருக்காங்க. அதில் இதுவும் ஒரு குழு போடணும்னு சொன்னாங்க, செய்யலை. அப்போ நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி, த ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன் என்று கொண்டாடப்பட்ட டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ 309 செயல்படுத்துங்கள். அதாவது
வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறாங்கிற மாதிரி தேர்தல் அறிக்கையில் 514 சொன்னோம். அதில் நாங்கள் 90 விழுக்காடு 99 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி 2021 ஐயா சொல்லியிருக்காரு. திருப்பி 2023 நாங்கள் 95 விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு ஐயா சொன்னாங்க. இப்போ சொல்கிறாரு 70 விழுக்காடு நிறைவேற்றோம்னு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்போ 95 99 70 யாருக்கும் தெரியல. ஆனால் நம்ம சொல்கிறோம் 4% கூட நிறைவேற்றலை. அந்த 4%ல் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லை. இன்னும் சொல்லுகிறேன், 99% இதுவரையில் நாம் நம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அரசு ஊழியர்கள் கேட்பது என்னன்னா, எங்க கிட்ட இருந்து மாசம் மாசம் பிடிக்கிறல்ல, பிடிச்ச பணத்தை என்ன பண்ணேன், அதை நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு வடிவேல் மாதிரி அந்த இடியாப்பம் ஆட்டுக்கால் $500 அது அவங்க காசு அப்படிங்கிற மாதிரி, இல்லத்தரசிக்கு $1000 புதுமை பெண் $1000 தமிழ் மக்கள் $1000 அது அவங்க காசு அப்படிங்கிற மாதிரி பூரா அரசு ஊழியர் காசு. அரசு ஊழியர்கிட்ட பிடிச்சி கிவ் அண்ட் டேக் பாலிசி, இங்கே கொடுத்து இங்கே வாங்கி டாஸ்மாக் வழியாக அங்கே வாங்கிடுறது. அதாவது எதுவுமே செலவே கிடையாதுங்க. செலவே இல்லாமல் நீ உமி கொண்டு வா, நான் அவள் கொண்டு வரேன், ஊதி தும்போம் அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாடு அரசு பண்ணிருக்கு. வெறுமனே வந்திருக்காங்க. வடிவேல் வந்து இங்கிலீஷ்காரன் படத்தில் அப்படி டவுசரில் கையை விட்டு 2 கையும் காட்டு வரல, அது மாதிரி இப்போ கவர்மெண்ட் காட்டிக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லையே எங்ககிட்ட, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்ணுறோம். உங்ககிட்ட இருந்து பிடுங்கி பெண்கள்கிட்ட கொடுக்குறோம், பெண்கள்கிட்ட இருந்து பிடுங்கி டாஸ்மாகில் கொடுக்குறோம், டாஸ்மாகில் இருந்து பிடுங்கி டிஆர்பி பாலுக்கிட்ட கொடுக்குறோம், அங்கிருந்து பிடுங்கி நாங்கள் வச்சுக்கிறோம். எதுவுமே செலவு பண்ணாமல் நாங்கள் பணம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். எப்படி சூப்பர்ல. இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத, 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் மீனவர்கள் போராட்டாங்க. மீனவர்கள் கூட மாற்றி மாற்றி ஓட்டு போடுவான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு போடுவாங்க, அதிமுகவுக்கு போடுவாங்க. இந்த மின் ஊழியர்கள் போராட்டாங்க. மின் ஊழியர்கள் வந்து மொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க மாறி மாறி போட்டிருக்காங்க. செவிலி தாய்மார்கள் இந்த ஆட்சியில் போராடிட்டாங்க. செவிலி தாய்மார்கள் மொத்தமாக திமுகவுக்கு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லா கட்சிக்கும் போடுவாங்க. மருத்துவர்கள் போராடினாங்க. மருத்துவர்கள் மொத்தமாக திமுக தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, மாறி மாறி போடுவாங்க. அதே போல் இந்த ஆட்சியில் விவசாயிகள் போராடுறாங்க. விவசாயிகள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க. இந்த ஆட்சியில் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க. யாரும் மொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பெரும்பான்மையாக எனக்கு தெரிஞ்சு 95 விழுக்காடு திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக தான் ஓட்டு போடுவாங்க. பொதுவாக அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா திமுக ஆட்சி வந்து அரசு ஊழியர்களுக்கு நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு போடுவாங்க. இந்த முறை தான் திமுக ஆட்சியில் முதல் முறையாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் கடும் கோபத்தில் இருக்காங்க. சொன்னதை செய்யாத ஒரு முதலமைச்சர், இந்த வடிவேலு இந்த புலிகேசி படத்தில் உட்காந்துக்கிட்டு அவெல்லாம் மன்னனா சுத்த மாங்கா மனையன், அவன் மட்டும் அந்த புலிகேசி மன்னன் மட்டும் கையில் கிடைத்தான் அவனை நான் வந்து வகுந்து விடுவேன் அப்படிம்பாரு. அது மாதிரி இப்போ அரசு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மன்னன், அந்த மன்னருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அவரெல்லாம் அப்படி பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி புலிகேசி பேசிட்டு இருப்பாள், வடிவேலு பேசிட்டு இருப்பாப்புல. அவனை புலிகேசியை பற்றி பெருமையாக பேசாத, உன்னை இங்கிருந்து தள்ளி விட்டுருவேன் அப்படிம்பாப்புல அல்வாவாசு. அது மாதிரி இப்போ அரசு ஊழியர்கள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்க திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு, இந்தியாவே உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்தியா உத்து நோக்க தான் தமிழ்நாட்டை வியந்து பார்க்க தான். ஆமாம், இவ்வளோ கேவலமாக இருந்தால் எப்பறம் இவ்வளோ கேவலமான ஆட்சி கூட வியந்து பார்க்க மாட்டாங்களா? ரொம்ப ஒவ்வொரு மாநிலங்களும் வந்து தமிழ்நாட்டை பார்த்து மிரளுது. இவ்வளோ மோசமாக இருந்தால் மிரளத்தான் செய்யும். நித்தம் போராட்டம். அப்படி போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டமாக இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டம். பொதுவாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வந்து தேர்தல் நேரங்களில் போராடுவாங்க. தேர்தல் நேரங்களில் போராடினா அரசு வந்து பணிஞ்சு வந்துடும், அவங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே உளமாற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. இவர்கள் சொல்வது மிக முக்கியமானது, 2026 நாங்கள் யார் என்று மொத்தமாக காட்டுவோங்கிற முடிவை எடுத்துக்கிறோம். இவர்கள் நடைமுறைப்படுத்த மாட்டாங்க, நாங்கள் தேர்தலில் உங்களை பார்த்துக்கிறோம் சொல்லி ஜாக்டோ ஜியோ திமுக அரசுக்கு சவால் விட்டுருக்கு. உண்மையிலேயே ஜாக்டோ ஜியோங்கிறது மொத்தம் ஒரு பெரிய கூட்டம். அது
தமிழ்நாடு முழுமைக்குரிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சேர்த்தோம்னா அது 10 லட்சத்துக்கு மேலே போகும். அவங்களுடைய குடும்பத்தாரில் ஓட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் 70 to 75 லட்சம் ஓட்டு சாலிடா இந்த முறை திமுக இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இதை திமுக எப்படி சமாளிக்க போகிறது? ஜாக்டோ ஜியோடைய பழைய ஓய்வு திட்டம் நிறைவேற்றும் வரை அந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று அண்ணன் சீமான் போன்றவர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு தார்மீக ரீதியாக நாம் தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுத்துக்கிறது. இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடித்தால் தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு சந்திக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ